மக்களே வணக்கம், வெல்கம் டு கோல் டாக் வித் டிஎன்ஆர் யூடியூப் சேனல். சித்தார்த் வணக்கம். வணக்கம் சார். அரசியல் பேசாமல் இருக்க முடியுமா? மக்களோட பிரச்சனைகள்லாம் பேசினா கூட மக்களுக்கு பிடிச்ச அரசியல் சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். இண்டி அலையன்ஸ் எதிர்க்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் சொன்னால் இந்தியா அலையன்ஸ் சொல்லலாம். அவங்களுடைய கூட்டம் டெல்லியில் நடக்க போகுது. அதில் முக்கியமான விஷயம் திமுகவும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் அதில் கலந்துக்க போகிறதில்ல. திமுக பயங்கர கடுப்பில் இருக்காங்க காங்கிரஸ் மேலே. ராகுலை பயங்கரமாக திட்டுறாங்க முரசொலியில். கூட்டணி இனிமேல் ஜென்மத்துக்கும் கிடையாதுன்னு உதயநிதி சொல்லிட்டாரு. அவங்க போய் எப்படி அந்த இந்தியா அலையன்ஸ் கூட்டத்தில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த லிக்கர் ஸ்கேம் கேஸில் கேஜ்ரிவால் அதுக்கப்புறம் சிசோடியாலாம் விடுவிச்சதை காங்கிரஸ் ரொம்ப தரக்குறைவாக சொல்லியிருந்தாங்க. பிஜேபி ஆளுங்கிறதுனால விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களும் கலந்துக்கல. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் பஞ்சாப் எலெக்ஷன் வருது. பஞ்சாபில் காங்கிரஸ் அண்ட் ஏஏபி ஒரு முக்கியமான ரைவல்ஸ். அதனாலே இந்த இந்தியா அலையன்ஸில் இப்போ நம்ம கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2029 தானே ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஓவராலாக அந்த எதிர்க்கட்சிகளுடைய இந்த மீட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மம்தா பானர்ஜி தோத்துட்டு அவங்க ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கலந்துக்க மாட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ கட்சியை காப்பாற்றுற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க கலந்துக்கிறாங்க. சார், இந்தியா அலையன்ஸோட ஃப்யூச்சர் ஒரு மாதிரியான எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கே மாதிரி தான் இந்தியா அலையன்ஸ். பர்ஃபெக்டாக சொல்லிட்டீங்க. இதோட இன்னும் தெளிவாக அழகாக சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அந்த மீட்டிங்க்கு போகலை. நம்ம தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவில் பேசுவோம். திமுக அந்த மீட்டிங்க்கு போகலை. ஆனால் திரு சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் இல்லை ஒர்க் அரவுண்ட் பண்ணலாம், திமுகவோட நேஷ்னல் லெவலில் ஒரு சமரசம் பேச்சுக்காக இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு பினராயி விஜயன் அவர்கள் வீட்டில் நடந்த இடி ரெய்ட்ஸுக்கு ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி சிபிஎம், தட் இஸ் கேரளா சிபிஎம்முக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி, எஸ்பெஷலி பினராயி விஜயனுக்கும் பிஜேபிக்கு தொடர்பு இருக்குது, அதனால தான் ரைட்லாம் வரதில்ல அப்படின்னு எலெக்ஷன் கேம்பெயினில் பேசியிருந்தாரு. அதை பற்றி சிபிஎம் செக்ரட்டரி எம்ஏ பேபி சொல்லியிருக்காரு. நான் அதை தான் சொல்ல வந்தேன். பேபி அவர்கள் கடிதமே எழுதியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி ஆம் ஆத்மி பார்ட்டி குறித்து அந்த லிக்கர் கேஸில் அப்படி பேசினார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸோட அவங்க எலெக்ஷனில் எதிர் போட்டி போட்டாங்க வெஸ்ட் பெங்காலில். ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இல்லை நம்ம திரிணாமுல் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, நம்ம லார்ஜர் எனிமி யாருங்கிற மாதிரி பார்க்கணுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. காங்கிரஸோடைய பிஹேவியர் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு பெருசாக பிடிக்கல. அகிலேஷ் யாதவ் கூட டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அவர் அடுத்த வரக்கூடிய உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன்ஸில் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்க போகுது. அவர் காங்கிரஸோட போவாரா இல்லையா, இல்லை என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ காங்கிரஸோடைய அந்த பிஹேவியர் பெருசாக எல்லாருக்கும் பிடிக்காத நிலையில் காங்கிரஸோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் எல்ஐ இன்னைக்கு டிவிகேவாக தான் இருக்குது. ஏன்னாக்கா அவங்க 5 எம்எல்ஏக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. லோக்கல் பாடி போலில் ஆல்ரெடி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா காங்கிரஸ் பயங்கரமாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு மேயர் வேணும், டெப்யூட்டி மேயர் வேணுங்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜ்யசபா போஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா அலையன்ஸே நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கே மாதிரி இருக்குது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, என்ன தான் அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸில் கூட எங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் ஒன்று கேட்டிருக்காங்களாம் காங்கிரஸ். ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர் சொல்லியிருக்காங்க. திமுகலாம் அது ஜெனரஸாக கொடுத்த மாதிரி ஒரு செய்தி நான் பார்க்கல. இப்போ டிவிகே கிட்ட நம்ம அதெல்லாம் கேட்டு வாங்கலாம், அதுவே கரெக்டான எனக்கு தோணுது. எந்த உழைப்பும் இல்லாமல் கட்சி வளர்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த மாதிரி பதவிகளை மட்டும் வாங்கிக்கிறது காங்கிரஸோடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே டிவிகே கிட்ட ஒன்று வாங்கிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சு கிழிச்சிட்டிங்க தமிழ்நாட்டில்? உங்களுக்கு இந்த பதவியெலாம் கொடுக்கணும். அதுவும் பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் உள்ளவர், அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கனெக்ஷனு? அவர் தமிழ் பேசுவார், தமிழருங்கிறதுனால கொடுத்துருமா தூக்கி? அவருக்கு என்ன கிராஸ் ரூட்ஸ் கனெக்ட் இருக்கா? காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உதவி செஞ்சுருக்கிறாரா? ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரா? விஜய்க்கு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவர் ஓவராக ஒரு நெருக்கம் காமிக்கிறார். அதை தவிர்த்து என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த இடி ரைட்ஸை பற்றி காங்கிரஸுடைய ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப தப்புங்க. அவங்களே பார்த்துருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களையே இப்போ பூபேஷ் பேகெல்லாம் இதில் சத்தீஸ்கரில் இந்த இடி ரைட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர். அப்புறம் நீங்கள் அவங்க கட்சியில் இருந்த ஹிமாந்தா பிஸ்வ சர்மாவை இதெல்லாம் மிரட்டி, இந்த மாதிரி ரெய்ட்லாம் சொல்லி தான் மிரட்டி அவர் பிஜேபிக்கு போய் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டார். சுவேந்து அதிகாரி மேலே இருந்தது. டிஎம்சி இந்த லெவலுக்கு வரத்துக்கு காரணமும் இடி ரைட்ஸ் தான். முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சாங்க. நான் அவங்களாம் தப்பு பண்ணேன்னு சொல்ல, பட் அது இடி மூலமாக தான் பண்ண முடியுமா?
ஸ்டேட்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய மினிஸ்டருடைய ஊழலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் கேரளா விஷயத்தில் ராகுல் காந்தி பண்ணது இன்னும் தப்பு. அதாவது இவர் பினராயி விஜயன் குடும்பம் ஊழல் செஞ்சுருக்குது, அவங்க பொண்ணு ஊழல் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. ஈடியை தான் வந்து செய்யணும்னா ஈடியோடைய கன்விக்ஷன் ரேட் எப்படி இருக்குது, அது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. சிவசேனாவையும் அப்படி தான் உடைச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஈடி வந்து அவங்கள ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஒரு அல்பத்தனமான ஆசை ராகுல் காந்திக்கு. அவருக்கே தெரியும் ஈடியை பற்றி. இவங்களே வந்து நேஷனல் ஹெரால்டு கேஸ்லாம் போட்டு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக இந்த மாதிரி பேசுகிறது வந்து அழகில்லைன்னு தோணுது. அப்புறம் கோர்ட்டே வந்து சொல்லிடுச்சு எந்த ஆதாரமும் இல்லை கேஜ்ரிவாலுக்கும் சிசோடியாவுக்கும் எதிர். அதையும் நீங்கள் வந்து பிஜேபி பிடிஎம் அதனால தான் விட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட யார் வருவா? நீங்கள் வந்து எந்த புது கட்சியை நீங்கள் வந்து உங்கள் கூட்டணிக்குள்ளார கொண்டு வர முடியும்? டிவிக்கே வருவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்தியா அலையன்ஸுக்கு போனால் மோதிக்கு கோவம் வந்துடும், ஃபண்ட் ரிலீஸில் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கும் அந்த சென்ட்ரல் ஏஜென்சிலாம் பயன்படுத்தி டிவிக்கே அவங்க நெருக்கம் ஏற்படுத்த முடியல, ப்ரெஷர் கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் அவங்களும் யோசிப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு தாட் சித், திமுக பற்றி நிறைய கிரிட்டிசம் இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பில் அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க. அந்த இந்தியா அலையன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஒரு ஐடியாலஜிக்கலாக காங்கிரஸோட நின்ன கட்சி அவங்க தான். இந்த ஐடியாலஜி வந்து நீங்கள் ஆர்ஜேடிக்கு சொல்ல முடியாது, எஸ்பிக்கு சொல்ல முடியாது, மமதா கூட சொல்ல முடியாது. அவங்களுடைய போராட்டம் வேறு, அவங்களுடைய கோல் வேறு. ஆனால் பிஜேபி வந்து நாட்டுக்கு கேடு, அவங்க நாட்டு ஒற்றுமைக்கு வந்து எதிரி, இப்படிலாம் பேசி எதிர்த்த கட்சி திமுக. ஸோ அவங்களோடய இருந்து கூட அவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. டிவிக்கே ஆட்சியை காப்பாற்றுறது தான் எங்களோட நோக்கங்கிற மாதிரி வந்துட்டாங்க அவங்க. பட் வந்து அவங்க ஏடிஎம்கோட கூட்டணி போகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதை அங்கே உள்ளேருந்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல, நீங்கள் செய்யலாமா அப்படின்னா. அது ஒரு தார்மீகமாக ஒரு நல்ல போராட்டமாக இருந்திருக்கும்ல காங்கிரஸ். இல்லை கண்டிப்பாக சார். ஐடியாலஜிக்கலி 2016 டிஎம்கே தான் காங்கிரஸ்க்கு இந்தியா வைடில் பெஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னராக இருந்திருக்காங்க. யாருமே காங்கிரஸ் கட்சியில் கூட செலிப்ரேட் பண்ணாத போது ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டு பிரதர் ராகுல் இஸ் த பிஎம் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி 2019 அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் என்னென்னா காங்கிரஸும் பிஜேபிக்கும் நான் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி பார்க்கல சார். இன்ஃபேக்ட் இப்போ பிஜேபி 10 வருஷத்துக்கு மேலே பவரில் இருக்கிறதுனால ராகுல் காந்தி நிறையா ப்ரோ பப்ளிக்கு ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணுறதுனால எல்லாருமே அதை கொஞ்சம் மறக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரில. பிஜேபி எப்படி ஏஜென்சிஸை யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ, காங்கிரஸ் பவரில் இருந்தபோது கூட அதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், இடியை இப்படி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து இந்த லாஸ்லாம் வந்து காங்கிரஸ் பவரில் இருந்தபோது தான் க்ரியேட் பண்ணாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எப்படி இந்த கவர்மெண்ட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டில் யூஸ் ஆகுதோ, இஃப் காங்கிரஸ் கம்ஸ் டு பவர்னா இதே டெம்ப்ளேட் தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து இதை ஒரு தார்மீகாக எதிர்க்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸுங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான புள்ளி விவரம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸோடைய ரைசிங் ஷைனிங் ஸ்டார் ரேவந்த் ரெட்டி ஒரு ஹிந்து ஹடிலில் வந்து என்ன மாதிரியான பேச்சு பேசியிருக்காரு? படுமோசங்க அது. உண்மையிலே சொல்கிறேன், அவர்லாம் நீங்கள் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நபரே கிடையாது. எல்லாமே அத்தாரிட்டேரியன், எல்லாமே ஆன்டி பீப்புள். ஹிட்லரை ஹீரோன்றாரு. நான் ஒரு அடித்து நொறுக்கிறத வந்து ஒரு பெரிய சாதனையாக. ஆக்கிரமிப்பு கூடாதுன்னு சொல்லுங்கள். என்னமோ வந்து இங்கே இந்தியாவில் ஆக்கிரமிப்பே இல்லாத மாதிரியும் அல்லது தெலுங்கானாவில் ஆக்கிரமிப்பே ஒழிச்சிட்ட மாதிரியும் பேசுகிறது. அது வந்து அது காசாவோட அதுக்கப்புறம் அந்த வாரோட கம்பேர் பண்ணுறது, அந்த டெமலிஷன்லாம் ஒரு 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 அவர் ஒரு நாகரிகமே இல்லாமல் பேசினார் எனக்கு. சார், நம்ம யூபியில் நடக்கிற அந்த புல்டோசர், அந்த யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் வந்து புல்டோசர் யூஸ் பண்ணுறதை பற்றி லிபரல்ஸ் வந்து நிறையா குரலை எழுப்புறாங்க. தெலுங்கானா கவர்மெண்ட்டில் இது நடந்தபோது காங்கிரஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து அவ்வளோ வீரியமாக அதை எழுப்புறாங்களா? இப்போது அவர் நேத்திக்கு பேசின இதுவே வந்து ஹிந்து மாதிரியான ஒரு லெஃப்டிஸ்ட் ஒரு லிபரல் மீடியா ஆர்கனைசேஷனில் தான் பேசுனாங்க. அங்கே போய் அவர் அப்படி பேசுகிறாருன்னா அவருடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குங்கிறது பார்ப்பேன். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இது பர்சனல் அட்டாக்காக சொல்ல. நான் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. பாலிடிக்ஸ் அவங்க வந்து ரொம்ப சிமிலரான பாலிடிக்ஸ் தான் செய்கிறாங்கிறதுக்காக நான் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் வந்து இப்போ இவர் ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு பரம்பரை காங்கிரஸ்காரரும் கிடையாது. அவர் ஏபிவிபியில் இருந்து தான் சொல்கிறாங்க. அப்புறம் தெலுங்கு தேசத்தில் இருந்தார். தெலுங்கு தேசத்தில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்தார். சந்திரபாபு நாயுடுக்கு ரைட் ஹேண்டாக இருந்தார். பட் அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பர்சனே கிடையாது. ஒரு ஹை ஹேண்டட் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிற ஆள் அவர். அவரோட பேச்சு எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் பத்திரிக்கை சுதந்திரமே கிடையாது. நிறைய பத்திரிகையாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பேச்சு சுதந்திரமே கிடையாது. அவர் கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி நடந்துப்பார். நீங்கள் அல்லு அர்ஜுன் கேஸ்லேயே பார்த்துருக்கலாம். அவர் அல்லு அர்ஜுனோட தான் பெரிய ஸ்டாரு,
அதாவது அதில் அந்த அந்த ஒரு ஸ்டாம்பீடில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறத விட நான் யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவருடைய எண்ணம் இருக்குது. காங்கிரஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சித் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மை செல்ஃப் லீடரை வளர விட மாட்டாங்க. இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் பிடிச்சி இழுத்துடும். கர்நாடகாவில் அது ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணிடும். சித்தராமையா அதுமாரி பண்ண முயற்சி செஞ்சார்னா டிகே சிவகுமார் இழுப்பார். இப்போ டிகே சிவகுமார் செய்ய முயற்சி செஞ்சார், சித்தராமையா மற்ற தலைவர்களாக இருக்காங்க, பரமேஸ்வரெலாம் பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் தெலுங்கானாவில் ஒரு தனிப்பெரும் தலைவராக, யாருமே கேள்வி கேட்க முடியாத தலைவராக வந்துக்கிட்டு இருக்காரு. அது நல்லது கிடையாது. நீங்கள் சொன்னது பர்ஃபெக்ட்லி ரைட். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நிறைய கிடையாது. இந்த மாதிரி ரீஜனல் சத்ரப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் கம்மின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை உடச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. இது நாட் குட் ஃபார் காங்கிரஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் முஸ்லீம்களை பெர்சிக்யூட் பண்ணலைன்னா பண்ண மாட்டேங்கிறது மட்டும்தான் உங்களோட ப்ளஸ்ஸு. மற்ற நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸை நீங்களும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க தான். சார், இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, இந்தியா அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. நிறையா இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அடுத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸில் அப்சல்யூட்லி பிஜேபிக்கு தான் பெரிய அட்வான்டேஜ் பிஜேபி. ஏன்னா நம்ம பார்க்குறோம், திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி உடைய ஆரம்பிச்சிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ரிதாபிரதா பானர்ஜி அவருடைய பேர், அவர் வந்து ஹிந்துவில் ஒரு ரொம்ப சூப்பரான இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நாங்கள் வந்து மம்தா பானர்ஜி உருவாக்கின கிராஸ் ரூட்ஸ் கட்சி உடஞ்சி போகுது, அவருடைய நெஃப்யூ என்ன அபிஷேக் பானர்ஜியும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இந்த கிராஸ் ரூட்ஸ் பார்ட்டியை வந்து கம்ப்ளீட்டாக செதறி விடுறாங்கங்கிற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ திரிணாமுல் உடையுது. ஸோ வெஸ்ட் பெங்கால்லே வந்து இவ்வளோ பெரிய இது இருக்குன்னா, தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் டிஎம்கேக்கு 2029 என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் பிஜேபி. 2029 அவங்க மெஜாரிட்டிக்கு, அவங்களுடைய தனிப்பான்மை மெஜாரிட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அந்த ரெபலையே நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அவரே சிபிஎம்லேருந்து ஒரு டேர்ன் கோட்டு லாங் டேர்ம் 40 வருஷமாக இருந்த டிஎம்சி ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்ட்டி ஹாப்பர். மம்தாவோட அவ்வளோ நாட்கள் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபேக் வந்து எங்களை டிக்டேட் பண்ணுது. 22 வயசு பொண்ணு வந்து நீ இப்படி தான் கேம்பெயின் பண்ணணுன்னு 40 வருஷம் அனுபவம் உள்ள எனக்கு சொல்லுது. அப்புறம் அபிஷேக் பானர்ஜியோட கண்ட்ரோல் ஓவர் த பார்ட்டி, மம்தாவையும் தாண்டி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் எழுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், நான் வந்து ஏதோ ஒரு ஸ்வரூப் பிஸ்வாஸ்னு ஒருத்தர், அரௌண்ட் 50 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கு எந்த பொசிஷனும் கிடையாது. ஃபெஃப்சி இருக்குல்ல இங்கே தமிழ்நாடு, அந்த தொழிலாளர்கள் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், அதே மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு பெங்காலி ஃபிலிம் வேர்ல்டை கம்ப்ளீட் கண்ட்ரோல். அந்த டாலிகஞ்சுங்கிற அந்த டாலிகஞ்சுன்னு சொல்லுவாங்க, டாலிவுட்னு சொல்லுவாங்க பெங்காலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே. அதில் இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ்லாம் டிஎம்சியை தோக்கடிச்சிருக்காங்க. அந்த ரீசன் தான்ங்கிறதுனால அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்த அரூப் பிஸ்வாஸோட பிரதரா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு. அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் அந்த ஆள். அவனுக்கு எந்த பதவியும் கிடையாது, ஆனால் என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவன் கையில். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், இது வந்து இவங்களை வந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துது பிஜேபி, அதுக்கு எதிராக போராடுறாங்க மம்தா பானர்ஜின்னு. அது ஒரு பார்ட்டு, அது கூட உண்மையாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ குண்டாயிசம் பண்ணியிருக்காங்க. சார், நான் இதில் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சார், பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக லிபரல் பாலிடிக்ஸ் செய்கிற கட்சிகள்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுக்குறாங்களா, மக்களுக்கான பாலிடிக்ஸை கொடுக்குறாங்கன்னா இல்லை, இதை வந்து நம்ம திமுகலேயே பார்த்துருக்கோம். அவங்க வந்து நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, ஆனால் கரப்ஷன் நிறையா இருந்துச்சு, அரோகன்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் வந்து நிறையா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம டிஎம்சியில் வந்து நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ஆன்டி முஸ்லீம் வாய்ஸை வந்து கர்ப் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம தூரத்துலேருந்து ஓகே அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மற்ற நிறைய விஷயங்கள் டிஎம்சியில் வந்து குண்டாயிசம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி பெங்காலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹை ஹேண்டட்னஸ் நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிபரல் பாலிடிக்ஸ் செய்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரீதிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வெறுமனே நீங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு, முஸ்லீம் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்சல்யூட்லி. அதாவது முஸ்லீம்களை வந்து அந்நியப்படுத்துறது, அவங்க மேலே வயலன்ஸை அன்லீஷ் பண்ணுறது, இதை 100% எதிர்த்தாகணும். அதை தாண்டி ஊழல் இல்லாமல், குண்டாயிசம் இல்லாமல், மக்கள் நலனுக்காகவும் நீங்கள் வேலை செய்யணும். அது செய்யலைன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுதான் மம்தா பானர்ஜிக்கு நடந்திருக்கு. அங்கே என்னென்னா, இப்போ அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதையும் தாண்டி சித்தார்த், டிஎம்சிக்காரன் நீங்கள் பணம் கொடுக்கணுமா? ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறீங்க, ஒரு கடை வைக்கிறீங்க, ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்கிறீங்கன்னா அவனுக்கு நீங்கள் வந்து மாமூல் கொடுத்தே ஆகணுமா? அந்த லோக்கலில் இருக்கிறவனை அவனெல்லாம் ஓட விடுறாங்க. இப்போது சுவேந்து அதிகாரியோடைய டென்யூரில் ஒரு எக்ஸலண்ட் பாயிண்ட். அது செக்யூலரிசம் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தந்துக்கிட்டே இருக்காது. நீங்கள் மற்ற அயோக்கியத்தனை எல்லாமே பண்ணுவீங்க,
நீங்கள் இதில் ரீஜனல் பார்ட்டிஸ் ஹெட்லாம் பாருங்கள், எல்லாருமே ஆஸ் அத்தாரிட்டேரியன் ஆஸ் மோடி, இஃப் நாட் மோர். நீங்கள் சந்திரசேகர் ராவ் இருந்தார், எவ்வளோ திமிராக பேசுவார். மோடி கூட அதுமாரி பேசுனது கிடையாது, அமித்ஷா கூட அதுமாரி பேசுனது கிடையாது. அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி. அந்த ஆக்சுவலாக ஸ்டாலின் அந்த அளவுக்கு அரகன் கிடையாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க வந்து அந்த ஈகோ சிஸ்டம் அப்படி நடந்துக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் திரிணாமுலுக்கும் டிஎம்கேக்குமே ஒரு பேரலல் போடலாம். அதே மாதிரி ஐபேக் மாதிரி இங்கே பெண் வந்து டாமினேட் பண்ணுது. அபிஷேக் பானர்ஜி மாதிரி இங்கே வந்து சபரீசன் பண்ணார். யார் கேள்வி கேட்குறா? அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க அந்த ரெட் ஜெயிண்ட்டுங்கிறத அவங்க இழுத்து மூடினாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துறது அது. நீங்கள் என்ன தான் அது என்ன ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ஃபீல்டு. அது எவனோ எடுக்கிற படத்தை நல்ல படமாக பார்த்து நீங்கள் வாங்குவீங்க, தேட்டர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உண்மையிலேயே திமுக மேலே உள்ள கெட்ட பேர்லாம் ஒழியணும்னா திரு ஸ்டாலின் உதயநிதி கிட்ட சொல்லணும், இதெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம ஒழுங்காக செஞ்சால் கூட கெட்ட பேர் வரும். இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, தேட்டரில் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பேர் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். ஆனால் அங்கே ஐபாக்கு எதிராக குரல் வருது. 100 வித்தியாசம் இருக்குது சேர்த்து. அங்கே 3 டென்யூருக்கு அப்புறம் எழுந்திருக்கிறாங்க. 15 வருஷம் ஆட்சியிலேருந்து பதவி எழுந்திருக்கிறாங்க. இங்கே 5 வருஷத்தில் காலியாக இருக்கிறாங்க. இவங்க இன்னும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் இவங்க என்னென்னா ஊரில் உள்ளவங்களாம் குறை சொல்லிக்கிட்டு அவங்க மேலே உள்ள பிரச்சனையை பார்க்கவே இல்லை. மேபி பெங்கால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு லெசன் நினைக்கிறோம், பாடமாக இருக்கணும். எஸ்பெஷலி ஃபார் டிஎம்கேக்கு இருக்கணும். அது அவங்க கற்றுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அண்ணாமலை பற்றி பேசணும். அண்ணாமலை வந்து நான் பிஜேபி விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் நல்லா பேசிட்டோம். ஆக்சுவலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பேசுன மாதிரி இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது. இருந்தாலும் சில அவருடைய அறிக்கையில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து டென்யூர் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறேன், ட்ரெயின் பண்ண போகிறேன், அப்புறம் பிஜேபியை மற்ற கட்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறேன், அப்புறம் புது லீடர்ஸை உருவாக்க போகிறேன், வந்து ஒரு புது அரசியலை செய்ய போகிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. விஜய்க்கு கிடைச்ச வாக்குகள் மாதிரி அவருக்கும் கிடைக்குமா? அவருக்கு அந்த மாதிரி பறந்துபட்ட ஆதரவு இருக்குதா? அந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? அவர் கைண்ட் ஆஃப் ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி தான் அவரோட ஒரு அடிப்படையும் எனக்கு தோணுது. அவர் பேசுகிற அந்த சிங்கம், நான் வீரன், நான் வந்து இந்த மாதிரி டெசிசிவ் ஆக்ஷன் எடுப்பேன், எல்லாத்த பற்றியும் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ்லாம் போதுமா? அதை விட முக்கியமாக அவர் வலதுசாரி அரசியல் பண்ணதுனால நிறைய கோர் சப்போர்ட்டர்ஸ், வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க வந்து அவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் எல்லாருக்கும் பொதுவானவன், செக்யூலரிசம், ஒத்துமையாக இருக்கணும் இப்படிலாம் பேசினா அவங்க வருவாங்களா? அரசியல் அவரால் இம்பேக்ட் பண்ண முடியுமா? சார், நீங்கள் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி பற்றி சொன்னீங்க. ஆனால் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி சந்தீப் ரெட்டி வாங்கோட படங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது சார். அனிமல், அர்ஜுன் ரெட்டிலாம் பெரிய ஹிட். அவர் ஹிந்தியில் ரீமேக் பண்ணது ஹிட். ஸோ டாக்ஸிக் மேஸ்குலினிட்டிக்கு ஒரு பேஸ் இருக்குது. துட்டு கொடுத்து பார்க்குறாங்க, ஓட்டு போடுவாங்களா? இருக்குது. டாக்ஸிக் மேஸ்குலினிட்டிக்கு ஒரு பேஸ் இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாருங்கிறது தான் மேட்டர். நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி தான் ரைட்டு, சென்டர் ஆஃப் ரைட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டட் பாலிட்டிக்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ரொம்ப ஆக்சசிபிள் வேல பேசுவாருங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குமா? வில் த விமன் ஓட்டர் அக்செப்ட் அண்ணாமலைனா அதுதான் வந்து அவருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சாம் இருக்குது. அண்ட் அதை வந்து அவருடைய மூவிஸ் வழியாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வருஷமாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை வந்து இப்போ வந்திருக்காரு. அண்ட் விமன் யூஸ்வலாக வந்து அந்த கொஞ்சம் ப்ரோ வயலன்ஸ், ஒரு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அவர் வந்து இன்னும் டெம்பர் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். விமன் இஷ்யூஸை எடுத்து பேச வேண்டிய நெசசிட்டி. ஆனால் டெம்பர் பண்ணாருன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க விலகில்லாமோ? இந்த அதிரடியை தான் விரும்பி அவங்க அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அவர் அந்த கன்வர்ஷனுக்கு எதிராக பேசுறது, மற்ற ரிலீஜன்ஸ்க்கு எதிராக பேசுறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மஸ்குலர் இந்துத்துவா பற்றி அவர் அதை பெருமையாக பேசுறதுலாம் கூட அவருக்கு சப்போர்ட்டர்ஸை வாங்கி கொடுத்தார். அவங்களாம் பின்வாங்கிட மாட்டாங்க. இல்லை, ஸோ அங்கே தான் அவருடைய சாணக்கிய நீதி இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவர் கைவிட போகிறதில்ல, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் எந்த விதத்தில் அதை பேசுகிறாருங்கிறது ஒரு மேட்ரு இருக்குல்ல. இதே மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாரா இல்லை நியூவான்ஸ்டாக பேசுகிறாரா? ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேயே நம்ம பார்க்குறோம், இது வேற ஒரு அண்ணாமலை மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப மென்மையாக பேசுகிறாரு, அடித்து பேசுகிறாரு. ஆனால் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, எல்லாருக்குமான லீடருங்கிற மாதிரி அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேருந்தே அவர் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மோர் தென் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்பீக்கிங், ஹவு ஹி டேக்ஸ் த மெசேஜுங்க தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. மாணிக்கம் பாஷா ஆனால் மக்கள் விரும்புவாங்க, பாஷா மாணிக்கமான மக்கள் விரும்புவாங்களா?
ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி அந்த அதிரடி தான். அந்த சிங்கம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அரசியலை வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, இதெல்லாம் தானே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாக்குனது. ஆனால் மாணிக்கம்க்கு மவுஸ் எப்போ தெரியுமா இருக்கும்? பாஷான்னு ஒரு அந்த செப்பியா டோனில் வந்தால் தான் மாணிக்கம்கே மவுஸ் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த கான்ட்ராஸ்ட் வந்து தேவை. ஸோ அண்ணாமலையோடைய பாஷாவை எல்லாருமே பார்த்துருக்காங்க. மாணிக்கத்தை அவர் காமிச்சு என்னால் பாஷாவாகவும் இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அவர் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கான ஓட் பேஸை அவரால் பிடிக்க முடியும். அதை தாண்டி அவர் எப்படி போகிறாருங்கிறது, அவர் என்ன இஷ்யூஸை பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருங்கிறது தான். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குதான் நினைக்கிறீங்க. இப்போ விஜய்க்கு அவருக்கு ஒரு குரூஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 15-20% விஜய் ஃபேன்ஸை அவர் என்ன செஞ்சாலும் ஓட்டு போடுவாங்க. அவர் மேலே அவ்வளோ ஒரு அபிமானம் வச்சுருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு ஓட் பேஸ்லாம் அவருக்கு கிடையாது. என்ன செஞ்சாலும் நான் அண்ணாமலைக்கு போடுவேங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ்னு சொல்கிறேன். ஒரு 5% வச்சுக்கோங்க, 5-10% கூட வச்சுக்கோங்க. வில் தட் பி எனஃப் டு மேக் அன் இம்பேக்ட்? சார், அண்ணாமலை கிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான குவாலிட்டி இருக்குது. அது நீங்கள் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெசிடென்ட் எடிட்டர் அருண்ராமுடைய காலமில் அதை பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருண்ராம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணி, ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணியும் சில கட்டுரைகள் எழுதியிருந்தேன். ஆனால் அண்ணாமலை அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்னை டின்னருக்கு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதுதான் அவருடைய குவாலிட்டி. அவருடைய டிட்ராக்டர்ஸோட அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க விரும்புகிறாரு. அவர் அந்த அளவுக்கு அக்சசிபிளாக இருக்கார், அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு எதிர்கருத்தை. அதை ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் தான் அவர் இயங்குறாருங்கிறது அவருடைய ஒரு நல்ல குவாலிட்டி. அவருடைய செகண்ட் அட்வான்டேஜ் அவருடைய வயசு. அவர் வந்து திரு விஜய், சிஎம் விஜயை விட 10 வயசு சிறியவர், உதயநிதி ஸ்டாலினை விட சிறியவர். ஸோ அவருக்கு வந்து அரசியலில் அவர் பண்ண தவறுகளை சரி செய்யறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. அந்த டைமை தான் அவர் யூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு இல்லாத இன்னொரு அட்வான்டேஜ், படித்தவர். லோயலால படிக்கல, படித்து கோர்ஸை முடிக்காமலும் இல்லை, அதுவும் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை பேசியிருக்கோம். ஆஸ்பிரேஷனல் ஒரு பாலிட்டிக்ஸுக்கு ஒரு பொருத்தமான ஆள். ஒரு இளைஞனுக்கு வந்து என்ன, ஒரு நல்ல இன்ஜினியரிங் படிக்கணும், ஐஎம்மில் படிக்கணும், அப்புறம் யூபிஎஸ்சி போகணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அது 3த்தையுமே அவர் செஞ்சுருக்கிறார். அப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார். நல்லா பண்ணாருன்னு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. பட் நிறையா அதில் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கான அவகாசம் இருக்குது, வயசு இருக்குது, படிப்பு இருக்குது, ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அவருடைய பாலிடிக்ஸை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது இல்லையா? தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்புறம் எந்த மாதிரி அலையன்ஸ்லாம் வைக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் பிஜேபியோட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பை அவர் மெயின்டைன் பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ தமிழ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிகாஸ் நோபடி லைக்ட் ஹிம் இன் பிஜேபி. வானதி, நயினார், அதெல்லாம் ஓப்பன் சீக்ரெட். நோபடின்னு சொல்ல முடியாது சார், சீனியர் லீடர்ஸ் டிட் லைக். அதுதான் ஐ வாஸ் ரெஃபரிங் டு தெம். நான் இவங்க தமிழிசை பற்றி பேசினதுனால அந்த கேட்டகரி தான். நான் கார்டரை சொல்ல, கார்டருக்கு ஒரு பெரிய ஹீரோ இல்லை சார். யங்கர் லெவலில் லீடர்ஷிப்புக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு நல்ல இல்லை எல்லாருக்குமே அவர் மேலே. ஏன்னா அவர் ஐமி மை செல்ஃப். அவர் வந்து மற்றவங்க, நான் வந்து லீடர்ஸை உருவாக்குவேன்னு இப்போ சொல்கிறாரு, அப்போ உருவாக்குனாரா? ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஒரு 5 லீடர் நான் உருவாக்கியிருக்கிறேன், இந்த பொண்ணை நான் உருவாக்கியிருக்கேன், சின்ன பொண்ணு காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க, இவங்க ஒரு இடத்துக்கிட்ட லீடர் தான் சொல்லியிருக்காரா? உருவாக்கல. அதெல்லாம் பண்ணல. தன்னுடையவே அல்லது ஹைவே, அவ்வளோதான். அப்புறம் வந்து அவருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அந்த ஒரு வார் ரூம் நடத்துனது, ரொம்ப எல்லாரையும் இன்சல்ட்டிங்காக பேசுது. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டோட எதிர்கருத்து உள்ள ஜேர்னலிஸ்ட்டை டின்னர் கூப்பிட்றாங்கன்னா அவங்க எடிட்டராக இருக்கணும். சாதாரண ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிடுவாருன்னு டவுட் இருக்குது. அவங்களாம் இன்சல்ட் தான் பண்ணுவார். எடிட்டர்ஸே இன்சல்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திகை செல்வன் மாதிரியே ஆட்களே இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் ரிப்போர்ட்டர் லெவலில் இருக்கணும்னா மனுஷங்களாகவே மதிக்க மாட்டார். ஒரு தூசு மாதிரி பார்ப்பார். இப்போ கொஞ்சம் மாற்றம் வருதான்னு பார்ப்போம். வந்து ரொம்ப அது ஒரு ரிடிக்குல் பண்ணுவார் அவங்களுக்கு. அதெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது. மேபி அதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. நானே தவறுகள்லாம் செஞ்சுருக்கலாம், சோஷியல் மீடியாவில் என்னுடைய ஆதரவாளர்கள் தவறுகள்லாம் செஞ்சுருக்கலான்னு. அது உண்மையான சின்சியரான மன்னிப்பாங்கிறது அவருடைய. சார், அவர் அந்த மன்னிப்பு கேட்டது வந்து அந்த மைக்கேல் பட்டி விஷயத்துக்கு கேட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அப்புறம் ஃபைனலாக நம்ம சீமானை பற்றி பேசணும். திரும்பி சீமான் பேசுகிறாரு, கூட்டம் வருது, கை தட்டுறாங்க, பஞ்ச்லைன் கொடுக்குறாரு, பார்க்கலாம் ஜாலியாக இருக்குது. ஒரு என்டர்டெய்னிங் மூவி. அதெல்லாம் ஸ்க்ரீனில் வரதில்லை. ஆனால் சீமானோட கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. உண்மையிலே தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் என்டர்டெயின்னு சொல்லலாம். அண்ணா பேச்சுலாம் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினது. இவர் எந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா ஃப்யூச்சரில்? 8% 4% ஆகிடுச்சு, எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிடுச்சு. மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் வச்சா கூட அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரன்சி கிடைக்க மாட்டேங்குது. இல்லை சார், இப்போது திரு சீமான் அவர்கள் எப்படி இருக்காருன்னா, அவர்கிட்ட கமிட்டட் கார்டர் இருக்குது.
கமிட்டட் காடருக்கு நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க, தமிழ் பேச்சாளர்கள். அந்த கவர்னன்ஸ் இஷ்யூஸை ரொம்ப சூப்பராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட தான் இருக்காங்க, சீமானோட தான் இருக்காங்க இன்னும். ஆனால் சீமான் இப்போது எப்படி ஆயிட்டாருன்னா, தமிழ் படங்களில் வந்து ஹீரோ வந்து பிரதானமாக இருப்பார், அவர் தான் வந்து உலகத்தை காப்பாற்றுவார். ஆனால் ஹீரோக்கு உதவுறதுக்காக ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி நல்ல விஷயங்கள் அவர் தான் செஞ்சுட்ருப்பார், அவர் தான் ஹீரோவாக இருக்கணும். ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு முன்னாடியே கொலை பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் சீமான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுக்குறாரு, ஆனால் மக்கள் நலனுக்காக நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு, அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் இன்னும் அந்த ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ப்ராக்மேட்டிக் பாலிடிக்ஸ்க்கு, மக்கள் பாலிடிக்ஸ் பேசணும். ப்ராக்மேட்டிக் பாலிடிக்ஸ் இல்லை, நான் சொல்கிறது எலக்டோரல் பாலிடிக்ஸை கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஏடிஎம்கேவும் பிஜேபியோட ஒரு கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வியூகமாக இல்லை, என்னுடைய அப்படி சும்மா எனக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா அவரால் இன்னும் எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு காசு தேவை, அவரே கேட்டிருக்காரு, டொனேட் பண்ணுங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. ஸோ அது எவ்வளோ வருஷம் அவரால் ஓட்ட முடியும்னு தெரியல. அவர் போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு 60 வயசு ஆகிடுச்சு, இப்போ வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதில் ஏதாவது ஒரு வெற்றி பெற்றே ஆகணும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சினா எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. எவ்வளோ காலம் தான் அவங்க செலவழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க. ஸோ ஒரு டிசைசிவ் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சித்தார்த், எல்லா கட்சிகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அவருக்கு அதை ரொம்ப சுவையாக சொல்கிறதுக்கான ஒரு வாத திறமை, பேச்சு திறமை இருக்குது. பட் தட் இஸ் எனஃப் இஸ் எனஃப். பார்த்தாச்சு, ஒரு 15 வருஷம் இந்த பேச்சை கேட்டாச்சு, ரசித்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் பாலிடிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் சீமான், இட்ஸ் அபவுட் த பீப்புள் ஹூ ஃபாலோ ஹிம். நிறைய இளைஞர்கள், பிரைட் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர் பின்னாடியே வராங்க. அதாவது இந்த டெபாசிட் எழுந்து படுதோல்வி அடைஞ்சாலும் விலகி வேறு கட்சிக்கு போகாமல் அவர் பின்னாடியே இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும், இல்லாமல் வந்து அதை வீணடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நியூட்ரல் அப்சர்வர்ஸான நம்மளுடைய வியூ பாயிண்டாக இருக்கும். கண்டிப்பாக. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, this is TNR and Sid signing off.